மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. செல்வமசக திரு ஜேவிசி ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். திரு ஜேவிசி ஸ்ரீராம், ஆளுநருக்கு எதிராக தினந்தோறும் நம்ம பார்க்குறோம், ஏதாவது ஆளுநர் பேசக்கூடியது சர்ச்சையாகி கொண்டே இருக்கிறது, அல்லது அது அவருக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அந்த தேநீர் விருந்தையும் கட்சியினர் புறக்கணிக்கிறாங்க. இது கடந்த முறையும் நடந்தது. இப்போ தொடர்ந்து ஆளுநர் எதிர்ப்புக்குள்ளாகி வருகிறாரா? பாருங்க, இவங்களுக்கு வந்துட்டு இப்ப போயிட்டு ஒரு விழா, குடியரசு தின விழா, அது வந்து ஆளுநர் ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. அதுக்கு போறதுக்கு இவங்களுக்கு என்னங்க இருக்கு? எல்லாத்துலயுமே அரசியலை பார்க்கணுமா? குடியரசு தினத்துல கூட அரசியலை பார்க்கணுமா? தவறா சரியா நீங்களே யோசிக்கணும், மீடியாவே யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது என்ன, எதுலதான் அரசியல் பண்றதுன்னு தெரியலீங்களா? இப்ப வந்துட்டு ஆளுநர் சர்ச்சைக்குரிய பேசுறாருன்னா அவருடைய கருத்தை பேசுறாருங்க. அவர் பேசுறது வந்து தப்பா ரைட்டாங்கிறது எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மனுஷனுக்கு வந்து அதை கருத்து தெரிவிக்கிறது அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஆளுநரையே புறக்கணிக்கிறது, குடியரசு தினத்தை புறக்கணிக்கிறது, இது வந்து எப்படி இருக்குன்னா, சுதந்திர தினத்தன்று மல்லிகார்ஜுன் கார்கே வந்து நான் வந்து கொடியேற்றணும் என் கட்சிக்கு, அதனால வந்து நான் செங்கோட்டைக்கு போக மாட்டேன்னாரு. சோ இந்த மாதிரிதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி அரசியல் பண்றாங்கன்னா, இவங்களால வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க முடியவில்லை. அதுதான் காரணம். அந்த காரணத்தை, அந்த வெறுப்ப, அந்த காழ்ப்புணர்ச்சியை பல முறை பல விதமா காட்டுறாங்க. அது இப்போ வந்து இங்க காட்டிருக்காங்க. அதுதான் அவர் வந்து பாஜகவினரோட பாஜக மாநில தலைவர் போல செயல்படுகிறான்ற விமர்சனத்தை திமுக உள்ளிட்ட கட்சிகள் முன்பே முன்வைத்திருக்காங்களே. அவர் ஆளுநர் மாதிரி செயல்படுறாங்க. அப்படிதாங்க வைப்பாங்க அவங்க, அப்படிதாங்க வைப்பாங்க அவங்க. இவங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறதுக்கும், இவங்க நினைக்கிற மாதிரி பேசுறதுக்கும், இவங்க கொடுக்கறதெல்லாம் படிக்கிறதுக்கும் அவர் என்ன திமுக காரரா, இல்ல திராவிட காங்கிரஸ்காரரா, இல்ல திராவிட கம்யூனிஸ்ட்காரரா? கிடையாது இல்லைங்களா? அவரோட முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர். அவருக்கு என்ன கருத்து இருக்கோ அதுதான் பேசுவாரு. அவருக்கு என்ன கண்டிப்படுறதோ அதுதான் பேசுவாரு. அது உரிமை இருக்குல்ல அவருக்கு. இவங்க வந்து காங்கிரஸ் இன்னைக்கு அறிவாலயத்தோட பிரான்ச் ஆபீஸ் ஆயிடுச்சு. கம்யூனிஸ்ட் வந்து இன்னைக்கு அறிவாலயத்தோட பிரான்ச் ஆபீஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து சில சமயம் வந்து திமுக சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயம், ஏன்னா ஆட்சியில் இருக்காங்க. அதனால வந்துட்டு இப்ப வந்து இவங்க மூலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி மல்லிகார்ஜுன் கார்கே சுதந்திர தினத்தையே புறக்கணிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து சாக்கு சொன்னவர், இல்ல இல்ல நான் வந்து என் கட்சி ஆபீஸ்ல குடியேற்றணும் அப்படின்னு. கட்சி ஆபீஸ்ல குடியேற்றுறது முக்கியமா, இல்ல செங்கோட்டையில கொடியேற்றும் போது அதுல கலந்து கொள்வது முக்கியமா? அதே மாதிரிதான் இதுவும். ஆளுநர் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சிய குடியரசு தினத்தின் மீது காட்டுறாங்க, நாட்டின் குடியரசு தினத்தின் மீது காட்டுறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு கொடியேற்றுவாங்க, அது மேலும் காட்டுறாங்க. சோ இன்னைக்கு மோடியினுடைய எதிர்ப்புங்கிறது ஆன்டி இந்தியன் ஸ்டைலா போயிட்டு இருக்கு. மோடியினுடைய எதிர்ப்பு வந்து ஆன்டி இந்து ஸ்டைலா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி குடியரசினுடைய ஆளுநருடைய எதிர்ப்பு வந்து இன்னைக்கு வந்து குடியரசு தினத்தையே புறக்கணிக்கிறதா போயிட்டு இருக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.